வேண்டியதான். ஐயா நான் ஏற்கனவே சொன்னதான் இப்படி சொல்ல போகிறேன். என்ன பண்ணுறது, போரூர் ஐயா கொள்ள வச்சுக்கிறேன். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பார்க்குறேன். 12 மணிக்குள்ள வந்துங்க மக்கள். ஆனால் இன்னொரு 3 மாதம் போகட்டும். பழையபடி செவ்வாய், வியாழன், வெள்ளி, ஞாயிறு 4 நாளைக்கு நான் பண்ணுவேன். இன்னொரு 3 மாதம் கழிச்சு. அது வரைக்கும் இப்போ வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான். ஆனால் நிறையா மக்கள் கஷ்டப்பட்டு வராங்க தான். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்து பார்த்தோம்னா அழுதுட்டு வராங்க. கால்வழி, முட்டு வழி, 10 வருஷம் 5 வருஷம்னு எத்தனையோ மக்கள் அவசப்பட்டு வராங்க. அவங்க வழியை வந்து எங்கள் அப்பா நாராயணன் பண்ணி தர்றாரு, நான் பண்ணல. ஆனால் அவரு இருந்து பண்ணுறாரு. எனக்கு அவருடைய சக்தியை தான் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் குறையுது. அதேமாதிரி மக்களுக்கு வர மக்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை எனக்கு அன்னம் போடுற வேலை தான். அன்னம் போட்டுட்டு தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஐயா கிட்ட கேட்டு தீர்த்தாருது. சில மக்கள் காசு தருவாங்க, அப்புறம் காசுக்காக நான் பார்க்கறது. மக்கள் சேவை, மக்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களுடைய பிரச்சனை தீரணும், எனக்கு சந்தோஷமா இருக்கணும், அவங்க சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு தான் நான் மக்களுக்காக சேவை பண்ணிட்டுவேன். அதேமாதிரி அவங்க வழி இருக்குது, அந்த வழி நினைக்க அவங்க வழி நினைக்கிறது இல்லை, என்னோட வழி அக்கா தங்கச்சி இப்படி அவனுங்க தம்பி அப்படிச்சு தான் அவங்க வழியை தான் நான் எடுத்து வண்டி வச்சு அவங்க வழியாச்சு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, அந்த அமௌண்ட்டுக்கே கிடையாது. அவங்க இஷ்டப்பட்டு தந்தாலும் சரி, தராடி சரி, அவங்களுக்கு சாப்பாடு போடணும், மக்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு தான் என்னுடைய கடமை. சிலவர் போடுறாங்க, போடாமல் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்குன்றது போனால் பொருள் ஐயாவில் போனால் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்லி இன்னும் 4 மக்கள் நிறைய பேர் மக்கள் வர்றாங்க. மக்கள் வந்து பணம் அடிக்கிறாங்க. இதேமாதிரி ராஜ் மீட்டிங்ஸுக்கு போகிறது எனக்காகத்துக்கு போகிறது இல்லை, அவருக்காகத்துக்கு போகல. மக்களுக்கு நல்ல சேவை நல்லா நடக்குது. மக்களுக்கு போய் அவர் ஃபோன்லேயே டைம் கொடுத்துருக்காரு, யூடியூப் சேனலில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தான் மக்கள் வந்து நிறைய பேர் ராஜ் மீட்டிங்ஸில் பார்த்து வந்து நிறைய மக்களுக்கு பயனடிச்சிருக்காங்க. அதேமாதிரி அந்த ராஜுக்கு ஒரு சப்ஜெக்ட் பண்ண மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அவரு கொஞ்சம் பண்ணுங்க. நான் யாருமே தெரியாது, இப்போ இந்த டிவியில எடுத்து போட்டதுனால தான் யூடியூப் சேனல் என்னை பற்றி தெரியுது. இது நிறைய மக்கள் பயணிச்சிருக்கீங்க. அதே மாதிரி அவருக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு தரணும் ஐயா உண்டு. நீங்க எப்படி கேளுங்க அவரை. ஆனா பாதி வழி குறையும். எப்படி இருக்கு பரவாயில்லைங்க, சுத்தம் நடக்க முடியாது. 2 பேரும் சீட்டு தான் பாருங்க. இன்னைக்கு எப்படி நடக்காது பாருங்க. நடந்து வரேன், நானும் நடந்து வரேன். ஆனா பாதி வழி குறையும் சொல்லிக்கிறேன், பாதி இருக்கு. நீங்க வீட்டுல போய் மேனேஜ் பண்ணிக்கணும். திருப்பூர்ல வந்தாலும் ஒரு வழி வச்சு பாருங்க. அது எப்படி வீடியோ போடுக்கிறேன், பாதி வழி குறையும், பாதி இருக்கு. நீங்க வீட்டுல மேனேஜ் பண்ணிக்கணும். எங்க மட்டும் சேர்க்க மாட்டேங்க, என்ன மட்டும் கேட்டுறீங்க அப்படின்னா வழி போலியான்னு. நான் யாத்துல காசு செலவு பண்ணிட்டு எனக்கு போக மாட்டேங்குது. இது என்ன பண்ணீங்க? நான் வழி குறைய என்ன கேள்வி கேட்கலாம், 6 தான் கேட்கலாம். எனக்கு எப்படி இருக்கு இதை மாதிரி இப்படி பண்ண மாதிரி எல்லாமே கடைபிடிச்சிங்க. அதே மாதிரி வீட்டுல போயிட்டு விளக்கெண்ணெய் வாங்கிக்கங்க, இல்லை கடுகெண்ணெய் வாங்கிக்கங்க, மஞ்சத்தூள் பூண்டு போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா உரி விட்டு சுடுதண்ணி வச்சு கழுப்பு போட்டு ஒத்தனை ஊற்றினா வலி குறைய பருவியா குறையணும் குறையாது. அது தெளிவா சொல்லி வர வீடியோ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா உடனே முடியாது. நிக்க அதை பாராட்டணுமா? நான் கூப்பிடுறேன். மாத்தி மாத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா இல்ல இன்னும் பேசல, ஈவினிங் தான் பேச போறேன். ஓகே மாஸ்டர். எவ்வளவு நாள் ஆசிரி பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க ஆஸ்பத்திரியில சரியா பாக்கல. அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி பாப்பாங்க? பாக்குறது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா அப்பா அம்மா அப்பா 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 வலி வரப்பா, வலிக்குதுப்பா அப்பா. அம்மா அம்மா அப்பா நம்ம கை வரல கொஞ்சம் வெளியுது. அப்பா அப்படி விரியுதுப்பா கையெல்லாம். இந்த கையெல்லாம் இப்படி விரியுது. நரம்புல ஸ்ட்ரென்த் கிடையாது சொன்னாங்களா? ரத்தோட்டம் கம்மி சொன்னாங்களா? சொல்லுங்க. ரத்தோட்டம் கம்மி. அம்மா ரத்தோட்டம் கம்மினா எல்லாத்தையும் பிடிக்கும். உச்சாவாடு வந்து உள்ளாத வரைக்கும் தான் பிடிக்கும். ரத்தோட்டம் இல்லைன்னா ஐயா பொன்னமராதியா? புதுக்கோட்டையில புதுக்கோட்டை. தண்ணி அடிச்சாரா? தண்ணி அடிச்சாரா? முன்னாடி கேட்டேன். வேலை காட்டுது. தெரியாம அடிச்சேன். நானும் தெரியாம அடிச்சது நானும் ஆசைப்படுறேன். நான் யாருமே தெரிய பண்றது பொண்ணு தெரியாத அடிச்சுதான் மாட்டிக்கிறோம்.
சொன்னதே கிடையாது. தெரிஞ்சு யாரு பண்றான்? தெரியாம பண்றதா? வயசு ரத்தத்தை அடிச்சிட வேண்டியதுதான். சீரகடை பார்த்தனா அதான்ப்பா அப்படி வேலை பார்த்து வந்து கிடதான். அதான் நானு தண்ணி பீடி ஷர்ட் அடிச்சு படுத்த நானும் ஆட்டு நோரியல் பிரச்சனை ஆட்டு செண்டு வச்சுக்கிறேன். என்ன பண்ண சொல்றேன்? அப்ப தெரியல, இப்ப வயசான கூட தெரியுது வேலை என்ன. அம்மா பா பா அப்படி திரும்ப நீ இந்த கையை வச்சு அப்படியே தூக்கி தூக்கி பண்ணதான் வரும், தெரியுதா? அந்த கையை சப்போர்ட் பண்ணி தூக்கணும். தூக்கு போயிருக்க, தூக்கு மேல தூக்கு. ஓ, சப்போர்ட் பண்ணி தூக்கு தரவையா? உடனே 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 வராது. தூக்கு வழி காலம் பாருன்றேன். தூக்கு தூக்கு தூக்கலாம், தூக்கு. நம்ம வழியில எடுத்து விடுறோமா, குறைச்சு விடுறோமா? இங்க பாரு, இப்படி தூக்குன்னு இப்ப வரல. தூக்கு தூக்கு நீ தூக்கு தூக்கு நீ தூக்கு தூக்கு நீ தூக்கு நீயா தூக்கு 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 நீயா தூக்கு. வருதா வரலையா கைய? என்ன சொல்ற? அவனுக்கு முடிச்ச வந்து உடனே வந்துடும் உனக்கு. உங்களுக்கு வந்து தூக்க முடிச்சா வீட்டுல? அப்ப அதான் பேச மாட்டீங்க. காலைல இங்க வந்து தூக்கணும், லைட்டா தூக்க வச்சுப்பா. சத்தியமா வருதா? நான் இங்க வந்தப்ப வந்து உட்காந்து தூக்கிட்டு இருந்தீங்க, பூஜை பண்ணியிருந்தீங்கல்ல, அப்ப தூக்கணும் கொஞ்சம் பாவால போய். போதுமா? நான் உண்மையை சொல்ல போய் சொல்ல மாட்டேன், எனக்கு போய் பேச தெரியாதுப்பா. இந்த மாதிரி வீட்டுல போயிட்டு கை விடு. வீட்டுல போயிட்டு நீ என்ன பண்ற? பாருங்க, அந்த கையை அப்படியே கையை வச்சு அப்படியே தூக்கணும். அப்போ உன் நரம்பு இருக்க பிடி வந்து விட்டுரும். நீ எண்ணெய் போட்டு நல்லா உரி விட்டு, எனக்கு பையன் இல்லை இல்லைன்னா சுடுதண்ணி வச்சு கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சிடணும். இவர் எவ்வளவு சூடு தாங்க வர அந்த அளவுக்கு கொத்தனா தண்ணி ஒரு 4 வேளை 3 வேளை கொடுங்க டெய்லி பண்ணிட்டு இவர் இந்த மாதிரி கையை தூக்க சொல்லணும். ரிலீஃப் ஆயிரும். அப்பா அப்பா ஈஸ்வரா அப்பா, இங்கதான் பிரச்சனையே. அப்பா அப்பா தூக்கு, இப்ப தூக்கு. சப்போர்ட் பண்ணி தூக்கு. நீயே தூக்கு தைரியமா தூக்குங்க. தூக்கு, நீ மேல தூக்கு. இன்னும் தூக்கு, இன்னும் தூக்கு, இன்னும் தூக்கு, இன்னும் தூக்கு. வரும் தூக்கு தூக்கு. பரவாயில்ல, தூக்கு. வழி எடுத்து வரேன். தூக்கு, அழிய தூக்கிட்டே வரப்பா. இல்லப்பா, இன்னைக்கு கொஞ்சம் வருதா இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் மேல வருதா? வருதுப்பா. எனக்கா சொல்லக்கூடாது, சத்தியமா வருதுப்பா. போய் சத்தியமா வீட்டுல அதே மாதிரி பண்ணணுமா? வீட்டுல இதே மாதிரி பண்ண சொல்லு. நீ இதை கையை வச்சு சும்மா இருக்கக்கூடாது, அப்படியே தூக்கிட்டே இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா ஆயிடுச்சு கை வருது இல்ல? அதே மாதிரி வீட்டுல பண்ணு. ஒரு மாசத்துல ஹீட் ஆயிரும். ஆனா பண்ணணும். சரி, கண்டிப்பா பண்ணுவோம். பண்ணணும். நீ நல்லா நான் திரும்பி வரும்போது அதை பாத்தீங்களா சொன்னாரு அவரு. யாரு என்ன சொன்னாரு? சொன்னாரு, கேட்டேன். அது மாதிரி வந்துடும் உனக்கு, தெரியுதா? நான் நைட்ல தூக்குறேன், காலைல விடிஞ்சு தூக்குறேன். தூக்கத்திலேயே நீ யாரு தாயத்து வாணிங்க? தாயத்தெல்லாம் தாயத்து வாணிங்க. எதுக்கு வாணிங்க? நல்லா செஞ்சு நீயே செய்ய வச்சுக்கோங்க. செய்வேன் போங்க. எல்லாம் தாயத்துக்கு மத இது மாட்டி செய்வேன் செய்வேன். ஆளாளுக்கு ஒண்ணு ஆளாளுக்கு ஒண்ணு கேட்காதீங்க, தயவுசெய்து சொல்றேன். உங்க சாமி நேர காலத்துல பிரச்சனை வரும். அவங்க வீட்டு தெய்வத்தை வணங்குங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கண்ணுல பட மாட்டேங்குதுப்பா. அக்கனிக்கார் போய் பார்வைக்கு வர மாட்டேன்றாரு. அக்கனிக்கார் போய் இருக்கான், ஒரு பொட்டல் தான் இருக்கிறான். பரவா நிக்கிறான். ஒரு நில அவன் ஆடு வெட்ட வெட்டியா? ஆடு சொன்னா கண்டிப்பா வெட்டுவோம்பா. சொன்ன நீங்க வேடிக்கை இல்லையா? கோயில் எங்க பார்த்தது தள்ளி போனா இருக்கு இல்ல? ரோட பக்கத்துல என்னன்ற நேர கடைசியில சரி பிரச்சனைக்கு வரத்தை குடும்ப சண்டை வரத்தை செய்யும். அதுக்காண்டி நான் பண்ணிட்டேன் நினைக்காதீங்க. சாமியை கும்பிடுங்க. கஷ்டப்பட்டா நாளைக்கு பின்னாடி நல்லா இருக்கும். இதான் சொல்ல வேண்டியது. அதுதான் எங்களுக்கு துணையே. வருப்பா கை கழிவு நீட்டு எப்பவுமே கையை மறக்கூடாது. வலிக்குதுப்பா, பயங்கரமா வலி தாங்க மாட்டோம்பா. அப்பா போட்டு வாங்கி தட்டா? வேணாம்பா, சொல்லு வாங்கி தர. வழி வேணாம்பா, அது வேணாம்பா, அது கர்மமே வேணாம்பா. கிளம்பவே வேணாமா? விடவே கூடாமா. அம்மா பட்டதே போதும்பா, பட்டதே போதும். பட்ட பதம் முக்கிய வருது. எல்லாம் முன்னாடி வரலையே, என்ன பண்றது? இப்ப தூக்கி பாருங்க, பொறுமையா தூக்கி.
நல்லா தூக்கி போடுறேன். தூக்கு தூக்கு நல்லா தூக்கு. தூக்கிட்டே வா தூக்கிட்டே வா. என்னம்மா ஏன் வரதா இல்லையா? ஏமா யாரும் வருதா இல்லையா? வருதா? ஆஸ்பத்திரியில வர மாட்டேன் இப்ப வருதா? வருதா கல்வியே? சந்தோஷமா? கால் நீட்டு. நான் வந்து ஒரு பேர் மந்திரவாதி கிடையாது. நம்முடைய சக்தியில வந்து சக்தியில பண்ற ஐயா இருக்கு. நாராயணம் பண்ற வேலை என்கிட்ட இருந்து. கால் நீட்டு நீட்டு கால் நீட்டு. எந்த காலு? எந்த காலு? நீட்டு நீட்டு தானே. எந்த பக்கமான்னு தெரியல, எந்த சைடுன்னு தெரியல. அதுக்காக நான் பார்த்து கால் நீட்டு. 2 மணி நீட்டு. இந்த மாதிரி சேர்ல உட்காந்துக்கூடாது. கீழே கீழே உட்காந்து நீட்டுனா கீழே உட்காந்துருக்கேன். போவோம். பயங்கர வரல உனக்கு போவோம். இப்ப அடையும் பூச்சி குறைஞ்சிச்சு முன்ன. அதுதான் கேட்டேன். உண்மையை சொல்றேன். எப்ப சொல்றேன் உண்மையை போய் பேச தெரியாது. நல்லா போய் தான் பேசிக்கப்பா. எனக்கு போய் பேச தெரியாது. நான் போய் தான் பேசி கேட்டோன்னே எங்க அம்மாட்ட அப்பாட்டே என் பொண்ணு போய் பேச மாட்டேன். ஆனா அடிச்சிடும் முன்னாடி மட்டும் குடிச்சிருது. கை நீட்டு இருக்க அவ பேசுற. இப்ப இப்ப கதையை பேசாத. முன்னுக்கு கதையை பேசு. இப்ப யாரு பேசுறா? நான் சொன்னபடி பண்ணுமா? சரியா? நல்ல இங்க நல்லா அடியில நல்லா அள்ளித்து விடணும். இப்ப தொடர்ல அடிக்க பாரு. பாரு அவங்க சொல்றத கேளு. அது நல்லா இருக்கும். தெரியுதா? கேட்டுக்கிட்டு தான் பாருங்க. கேளுங்க. என்ன சொன்னா இப்ப கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே நம்ம கேட்கறவங்க பைதம் பண்ண முடியாது இல்ல. தெய்வமும் அவர்தான் எனக்கு சொன்னேன். யாரு சிரிச்சாலும் வச்சாலும் கவலைப்படலப்பா, வெக்கப்படல. உண்மையை சொல்றேன். தாய் பாருங்க தாரம் தான் பார்க்க முடியும். வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஆமா. அவங்க சொல்ல விடுங்க. இப்ப சொல்லுவோம். அது கைதம் பார்க்கலாம். பையன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கீழே போட்டு வந்து கொடு. பார்க்கலாம் எப்படி வேணாம்னு சொல்லி பாத்துறேன். அடின்னு சொல்லி ஜாயின்ல இப்படி வர இருப்ப. எனக்காக வரி அவங்க வெளிப்படுத்தா போடுங்க. கடவுளுக்காகப்பா, பொய்யான சொல்லலப்பா. இப்ப வீட்டுல தொட விடுங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு போனாலும் செய்யுங்க. சரி சொல்லு. செய்யுங்க. அவதான் பாருங்க. வேற யாரு இந்த மாதிரி பண்ண சொல்லுங்க. சரிப்பா. இந்த மாதிரி பண்ண வரி போத்து தோறா நல்லா அடிச்சு பண்ணிட்டு கல்லு உப்பு போட்டு சுதி வச்சு ஒருத்தர் கொடுத்து ஃபுல்லா கொடுக்கணும். அதே மாதிரி கை போடு. அதே மாதிரி கை இப்படியே தூக்கணும். இப்படியே வைக்கூடாது. கை நீட்டு 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 கையை அப்படி அப்படி வச்சுக்கணும். அப்படியே விட்டக்கூடாது. எப்படி இருக்கிற வருது இல்ல? கை இங்க இருந்துச்சுப்பா. 4 படம் கொஞ்சம் இறங்குச்சு. சுத்தம் பண்ணல, ஃபுல்லா இறங்கிச்சு. இந்த கையை கொண்டா அப்படி கொண்டா கொண்டா வெளியே கொண்டா இழு. நீயே எழு கொண்டா. கையை கொண்டா வெளியே கொண்டா. கொண்டு வரணும். கையவே வச்சு நல்லா கொண்டா. அப்படியே அப்படியே பிடிக்கணும். அப்படி விடணும். சரிப்பா. அப்பதான் வெளியே போய் அவங்களோட கூட ஒரு ஆள் இருக்கணும். வேலைக்கு போகணும். கவர் போடணும்ல. வளர்ச்சாதான் எனக்கு சோறேன். வளர்ச்சாதான் எனக்கு சோறேன். இந்த மாதிரி பண்ணு. சரிப்பா. அப்பா அது மாதிரி பண்ண வந்துடும்.
ரெண்டு சிறப்பு வந்துச்சு. மூணாவது சிறப்பு வந்து. நாலாவது. எதிரி எதிரி வெயிட் தூக்கு. கால் மூடு கால் மூடு கால் மூடு. தர்ஷன் நல்லா ஊனுங்க. ஏன்னா செய்து நீ செய்த சங்கெல்லாம் போய் அழுது போ. நல்லா கால் முடியாது வெளியே நடந்து போறே போ. அழுது போ. ஏன் சட்டையில வெளியே போட்டு அழுது போ. அழுது போ. ஐயா போ. சரிங்க சார். கால் ஊனுங்க. போட்டுட்டு நான் பண்றேன் இப்போ. ஒண்ணே முடியாது. கொஞ்சமா நடந்து படிச்சு நடந்து போ. வா தீ தீ வச்சு போ. நல்லா கால் தீ வச்சு வா. பொறுமை வா பொறுமை ஒரு நாள் இல்லாம போட போறேன். அடுத்து நடந்து போ. போ யாரும் முடிக்க மாட்டா. நீ யாரும் நடந்து போகணும். பொறுமையா போ. ஆமா போற ரொம்ப அகலமா வைக்கிறாங்க. கிட்ட காலை கிட்ட நடந்துலாம் அடி சைட்ல உட்கார் வந்து. பரவாயில்லையாமா? எனக்கா சொல்லக்கூடாது. வேலையை பார்த்துட்டு இப்ப பரவாயில்லையா? நல்லா தான் இருக்கேன். இப்போ பரவாயில்ல. அதே வீட்டுல பண்ணணும். என்கிட்ட வாரத்துக்கு நீங்க பண்ணணும். சொல்லுங்க செயலு கரெக்டா இருக்கும். சரி உட்காரு. உட்கார் உட்கார் ரொம்ப சரி உட்கார். அதான் உன் கையில ஒரு நடக்க வைக்கிறது. நான் ஒரு அளவுக்கு எனக்கு வீடியோ எடுக்கிறது. என் 3/4 வயசு 4 வயசு பண்ணி போச்சு. பரவாயில்ல அதை செய்வாங்க. கண்டிப்பா ஒண்ணு கண்டிப்பாங்க கண்டிப்பா. நான் சொன்னது மட்டும் செய்யாதா நடக்க வச்சிடலாம். தாய் வர பார்த்தா தாய் வர வாங்கி வச்சு பயந்துட்டு காசு இல்லாம 10,000 ரூபாய் காசு 5000 ரூபா இருந்தீங்க. 5000 ரூபா இருக்குங்க. 5000 ரூபா நல்லா மக்கள் தர்மம் பண்ணுங்க. அது புண்ணியம் கிடைக்கும் நமக்கு. எப்படி சொல்றேன் அதுதான் நான் பண்ண. நான் வாடகை வீட்டுல 2600 சம்பாதிக்க சம்பாதிச்சு காசு சம்பாதிக்கல. மக்கள் அவங்க நல்லா இருக்கணும். நான் நம்ம வழி சொல்லி சொல்லி எடுத்துக்கிறேன். உங்களால முடிஞ்சு தர்மத்துக்கு கொடுங்க. அழகாக்கு அப்படி அழகாதான் கேட்கணும். நான் போது மக்கள் கரண்ட் பஸ் கிடைக்கலாம். நான் கேட்கறேன். வழிதான் எடுக்கிறேன். வாசல வர போச்சுங்களா? வாசல போச்சு ஒண்ணு வருது. புதுசா வாடகை வீட்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் இடத்துல வருது. வேற மணிக்கு பாரு. வேற மணிக்கு பாரு. வருதாங்க பாரு. அது ஏதோ ஓட்டா இருக்கு பயந்துருக்காருன்னு சொன்னாங்க. வேற ஒண்ணு படக்கு எனக்கா சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நீ சொல்லு உன்னுடைய இடம். உனக்கு வீடியோ பாப்பாங்க ஆளு மக்கள் வருதுப்பா. கிளீனா வருதுப்பா காது.
எல்லாம் மறக்கிறதுப்பா. போய் சொல்ல மாட்டோம்மா யார்கிட்ட ராஜா, பணம் இந்த கையை அதே மாதிரி நான் கொண்டு இந்த கையை வச்சு சப்போர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். எப்படி எப்படி வெளியே இருக்கணும். இப்படி கொண்டு வரணும். இப்படி இழுத்துக்கிட்டு இதே மாதிரி பண்ணிக்க. சரிப்பா. அப்ப இந்த நரம்பு பிடிக்காது, வெளியே ரிலீஃப் ஆயிரும் உனக்கு. சரிப்பா. அப்பா 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 வலிக்குதுப்பா. பறஞ்சிருக்குப்பா. இருக்கா பறஞ்சிருச்சுப்பா. ஐயா தூக்கி பாரு. தூக்கு நீ தூக்கு நீ தூக்கு நீ தூக்கு நீ தூக்கி பாரு. வலிக்கலப்பா. வலிக்கலப்பா. கை வருதப்பா மேல வருதுப்பா. போதுமா? இதே மாதிரி வீட்டுல பண்ணாதா உடனே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரிப்படித்தான். இது உடம்பு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாலியா இருக்கு வீட்டுல. யாருக்கு செய்வதனால எதுவும் பண்ண மாட்டோம்பா. நல்லா அடுத்த நல்லா இருக்கு சொல்லிட்டு வந்துடும். ஒரு சிட்டி எடுத்து ஆணி அடிக்க போமா, அது சிக்கருக்கு பிடிக்காது. நல்லா இருந்தா புரியுதா? புரியலையா? புரியுது. என்ன சொன்னேன்? சுத்தி கீழே வந்தா சிட்டி ஆணி எடுத்து சிட்டி அடிப்போம். நம்ம சிட்டிக்கா போதா நம்ம நல்லது பண்ணா பிடிக்காதுன்னு. கண்டிப்பா பிடிக்காது. புரியுதா? புரியா? புரியுதுப்பா. புரியுது. பிரியா பேசா உனக்கு என்ன பையன் கிளச்சி பார்த்தா எப்பதான் பைக்கு வரேன். என்ன உனக்கு எவ்வளவு நல்லா இருக்குது? எங்க போச்சு? சொல்லு எங்கதான் போச்சு? இருக்கானே போதியா கை கேட்காம புளிஞ்சு பாருமா. புளிஞ்சு நிமிந்து பாரு. வலிக்கணும் நல்லா குடியா கீழே கையை கொண்டு ஓடி பாரு. நெஞ்சு இருக்கா? இருந்தா தொழில் எடுத்து விட்டுறேன். இல்லையா? அதே மாதிரி அந்த எண்ணெயை நீங்களும் போட்டு பேசிக்கணும். வேற என்ன வேணும்? இதை மட்டும் பண்ணு. அந்த செய்வனை பண்ணலாம் செய்யப்படித்தான். புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வராங்க. பொன்னமராயில இருந்து கை தூக்கம் இல்ல, கால் நடக்க முடியாம வந்தேன். இப்ப எனக்கு நல்லா கை தூக்கம் வருது, கால் கொஞ்சம் நல்லா நடக்க ஓரளவுக்கு நடக்க வருது. சொல்லுங்க. இது 7 மாசமா இருந்துச்சு. 7 மாசமா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல. வா டாக்டரை பார்த்து ஆஸ்பத்திரி போன எங்கேயுமே குணமாகல. இந்த ஐயாட்ட வந்து கிளீன் ஆயிடுச்சு. மனசு நிம்மதியா இருக்கு. இதோட சொல்றேன் தேவதி மேல சத்தியமா. இல்ல வாங்கல நானா இஷ்டப்பட்டு கோயிலு அண்ணாந்துட்டு காசு கொடுக்குறேன். அப்புறம் இந்த காலில் வீக்கம் 2 மாசம் பண்ண முடியாது. வலி எடுத்துட்டேன். 2 மாசமா இருக்கு. வலி குறைச்சா குறையா சொல்லுங்க. சுத்தமா குறையா? தமிழ் தானே கேட்கிறேன். மொத்தமா குறைய முடியாது. வீடியோல போட்டு பாதி குறையும் பாதி ஆஸ்பத்திரி போனீங்கல்ல முடிச்சவங்கள இது கூட அதை சொல்ல மாட்டீங்க.
குறையில என்ன கேளுங்க. இப்ப குறையில 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 ஏமா குறையில என்ன பரவாயில்ல கேட்கல என்ன இடிச்சுக்கிற குறையில வந்து ஒரு முடிட்டா முடிச்சா வாங்க. பாருங்க பண்ணிட்டேன் நல்லா மக்களுக்கு பணம் சொல்றேன். இது மட்டும் இல்ல எவ்வளவு என்ன மாதிரி பிரச்சனை தீர்த்து நாம தான், வேற எதுவுமே இல்லை. பாருங்க பண்ணிக்கு போங்க. கொஞ்சம்தா இந்த மூட்டும் வலி இருந்தது. இப்ப இந்த பாருங்க பாருங்க படிச்சுதா வீட்டுல போய் இதே மாதிரி பண்ணணும். இந்த காலம் என்ன இந்த காலம் வலி இருந்தது. கொஞ்சம் வலி இந்த ஜாஸ்தி வலி கால்ல வீங்கி இருக்கு. கொஞ்சம் லேசம் வாக்கிங் போகணும். வாக்கிங் போறாரு. வீட்டுக்குள்ளேயோட போன வாக்கி வெளியிலையும் நடக்கிறாரு. ஆனா போனாலும் போறையும் போக சொல்லுங்க. அது வேறு தெரியும் வர வர நம்ம உடம்புல கட்டுதான் வெளியே வந்துடும். தோட்டமே இல்லை. பாருங்க வீட்டுக்கு பாருங்க. கொஞ்சம் வேகமா போட பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடா போட போங்க போங்க. போடுங்க பாத்தீங்களா? போங்க அழகா ஓகேவா? படிக்குதா? ஆருக்கு 10 வருஷமா 10 வருஷமா இருக்கா? கீழே வந்துட்டேன். உட்கார்த்தா 10 வருஷம் நின்று உட்கார்ந்தா 10 வருஷம் வழியில் நான் தோடாம எடுத்தாரத்தா எடுத்துறத்தா வீட்டு கால வீட்டுல அப்படியே விட்டுதா 10 வருஷம் எங்க போனியா? 10 எங்க போனியா? ஆஸ்பத்திரி பாத்தீங்களா? பாக்கல. கீழே விழுந்தா ஆனா அடி போடணும் சொல்லல. வழிக்கு வழி அது வந்து வயசாயிடுச்சு. என்னதா நான் சொன்ன செய்தி நல்லா இருக்குதா? கேட்டா போயிட்டு வாப்பா. நான் சொன்ன செய்யறாஜா நான் வரேன். உங்க ஊருக்கு வரேன். புதுக்கோடி வரேன். வரேன். சரிப்பா. வடிகள் பார்த்து வடிகள் பாருங்க. 10 சொல்லி இருக்கான்னு பாருங்க. இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் தான் பறிஞ்சிருக்குல்ல கஷ்டமா வழி எதுக்கு எடுத்தா கையெழுத்தா? நீங்க பார்த்து பார்த்தா வீட்டுல போட்டு இருந்து எண்ணெய் போட்டு விட்டு கை வைக்க முடியாது. 10 வருஷமா இருந்துச்சு வலி. இப்ப வந்து இந்த நீ விட்டதுல வலி ரொம்ப குறைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. Pain in my left knee and it has reduced considerably after this treatment. And also right knee I had less pain. That has also improved. A very good treatment. Thank you. 10 வருஷமா இருந்துச்சு வலி. இங்க வந்தோடனே ரொம்ப குறைஞ்சிருக்கு. இவர் ஒன்றதுல இனி விட்டதுல வலி குறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். 10 வருஷமா வலி இருந்தது. ராத்திரி தூங்க முடியல. ஒரே வலி.
இங்க வந்து இப்போ உடனே சரியா போச்சு. வந்து சப்பம் போட்டு உட்காந்து முடியல. உட்காருமா கூப்பிடுறேன். வச்சுக்கிறேன் நுரையில் பிரச்சனை இவ்வளவு செஞ்சு உங்களுக்காக தான் வைக்க மாட்டேன். எடுத்து விடுறேன் வழியா நடத்து விடத்தா உங்க வழியில அது என்னுடைய வழிதான் பண்றேன். மக்கள் காமிச்சாங்க சொல்லுங்க. ரெண்டு முடி வலிக்குதா? இடுப்பு வலிக்குது. எவ்வளவு நாள் அது? ஒரு 5-6 வருஷமா இருக்குது. 5-6 வருஷமாவா? நான் வைக்க மாட்டேன். உனக்கு முன்ன வாரம் நான் வைக்க மாட்டேன். இப்படி போய் வீடு எடுக்கிறதெல்லாம் பாக்கணும் இல்ல? எத்தனை வருஷம் வருது? 6-7 வருஷமா இருக்குது. முட்டி வலி என்ன சொன்னா டாக்டர்? டாக்டர் சார் மாத்திரை வந்து சாப்பிட்டா வலி கம்மி வருது. அதுக்கு இப்ப இருக்கான பாரு முட்டி வலி இருக்கான பாருங்க. முட்டி வலி கொஞ்சம் கம்மி வருது. முட்டி வலி கம்மி எப்படி கம்மிச்சுட்ட? என்ன செய்யும் பாரு, என்ன செய்யும் பாரு. அங்க எடுக்கிறேன் இருக்கா? இல்ல இல்ல போயிடுச்சா? போயிடுச்சு. சொல்லலாமா? சொல்லலாம். எப்படி மணிக்கு வடக்கு நான் அந்த ஜென்சில சொல்றேன். வேஸ்ட் கட்டி வாங்க முட்டி வலினா வெட்ட மாட்டீங்க. என்ன எப்படி முட்டி தருது? எப்படி மணிக்கு சொல்லி ஜென்ஸ் வரவங்க வேஸ்ட் கட்டி வாங்க. தெரியாம எனக்கு வீடியோ போட்டு அதான் போட்டு ஜென்ஸ் விடுது. அப்பதான் நான் உருவ முடியும், பாக்கி அஜய் பண்ண முடியும். இடுப்பு கேட்டுக்கா படிக்கா எத்தனை வருஷம் வழி? 14 வருஷம் வழி. எங்க வலிக்குது? இப்ப இருக்கான்னு பாருங்க. இப்ப இருக்கான்னு பாருமா. பாருமா வலிக்கணே. அப்புறம் பேசுற கேட்டுக்கமாக்கா. இங்க பாருங்க இந்த வழி நாங்க எடுக்கிறேன். அப்புறம்னா இருக்கா வழி போதுமா? கட்சிக்கு வழி எடுத்துக்கிறீங்க. உட்காந்து எந்த காலில் எல்லாம் படுத்து போட்டியா கொஞ்ச நேரம் மாறி ஏமா இங்கிட்டு வாங்க. லேடிஸ் எல்லாம் அங்கேயா பேசிட்டு போறீங்க? லேடிஸ் தனியா சிட்டு வலிக்கிட்டு போறீங்க. ஒரு நீயாவது யாராவது தெரியும் மாத்தி மாத்தி பண்ணி யாராவது உங்க என்ன தரீங்களா? ஏமா இப்படி வந்து இப்படி போங்கம்மா. ஏமா லேடிஸ் பின்னாடி போங்கம்மா. பின்னாடி படத்தை கூட முன்னாடி கூட மாட்டேன் சொல்லி தெரிஞ்சு பின்னாடி போயிட்டே இருக்க. நான் கூப்பிடுவேன் கூட மாட்டேன். அங்க இருந்து வர காட அடே போங்க ஜென்சா போங்க. இடமா காலியா போக கை எடுத்து போய் போங்க. நான் இருக்கு 4 பேரு போங்க. பின்னாடி இடம் விட்டு மக்கள் நடக்க சொல்லுவேன் செய்வேன். நடந்து போ, நடந்து போயமா போ. வழிக சொல்றேன். நடந்து போய் நடந்து போய் போயிடு. இல்லையா காலில் வலி இல்லையா? இருப்பா இருக்க நடந்து போ. இருக்கிற பாரு படிக்கிற பாரு படிக்கிற பாரு இருக்கலையா? இருக்கிற நடத்த செய்யும் உனக்கு முடிஞ்சு பாருங்க. இருக்கா? கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. குடி சரி 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 காலையில் ஊனிங்க. வீடு இது மாதிரி பண்ணணும்னா நான் சொல்ற கை விசாரி சரியா எல்லாமே ஏன் கலப்படுறேன். பரியா இருக்கான பரியா நீ படி நல்லா குளிச்சு பாரு கீழே. நிமிந்து பாரு இருக்கா? இல்லையா? போதுமா? ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து வரோம். ரொம்ப நாளா வலி, ஒரு 6 வருஷமா வலி இருந்துச்சு. இந்த வலி இப்போ வந்தோடனே எங்க பாதி குறைஞ்சிச்சு. இன்னும் மென்மேல வருவேன். அந்த ஐயாவட்டை நான் எத்தனையோ மருந்து மாத்தெல்லாம் எடுத்தேன்.
எனக்கு சரியாகல. இங்கே வந்த எனக்கு சரியாச்சு. ஐயாவோட அருளாலாம் நானோட அருளாலாம் இப்போ எனக்கு வலி சுத்தமாக இல்லை. நான் மேலே வருவேன் ஐயாவோட ஆசீர்வாதத்தில். ரொம்ப நன்றி ஐயா. எதுவும் இல்லையா, எதுவும் இல்லை. அன்னதானம் போட்டாரு, உபசரிக்கிறாரு, நல்லா இடம் இருக்கு. நான் இதுவரை எனக்கு தெரியாது, இனிமேல் நான் மேலே வருவேன் ஐயா. எனக்கு பாதி வலியும் இல்லை, இப்போ நல்லாவும் இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. கால் நடக்க நேரத்துல ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. 12 வருஷம் இருந்தது. ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப 3 மாசமா இதுல இருந்து முட்டை வலிக்குது. ஒரு 5 நிமிஷம் இது மாத்துது. சரி. ஏய் என்ன சொல்றீங்க? ஏய் கை பாங்க. அப்படி கொடுத்து அப்புறமா செய்யுது. நீட்டா கால. நடந்து பாத்து. வழிதான் சொல்லுங்க. நடந்து போதா வேமா போதா. இந்த ராமா. இப்படி வாங்க கேமராலாம் வாங்கி இப்படி வந்துருங்க. காந்த மாத்து போயிருப்பா. அத நடந்து வழிகள் மட்டும் சொல்ல அப்புறம் கால பத்திரம் பாருங்க. நடந்து போங்க வேமா நடந்து போதா. அடுத்து போறத அப்புறம் பார்க்கலாம். எப்படி இருக்கு? வழி இல்லையா? உட்காரு. தோமதா. உட்காரு. நாராயணா. தொடலாமா? அவங்களும் தண்டினா நான் தெரியும் எனக்கு. வாங்கக்கூடாது, நீ வாங்கக்கூடாது. அதோட வேலைக்கு ஆகுது. அதெல்லாம் ஞாபகம் தான் தெரியும் எனக்கு. சரி போயிட்டு வந்து பாருங்க. வெட்டிதான் எப்படி இருக்க? பரவாயில்லையா? அந்த அம்மாவை கும்பிடு. நான் கடவுள் எண்ணெய் போட்டு உருவிட்டு இதை கொஞ்சம் நாம தரேன். போட்டு சரி ஒன்றாவது நாமத்தை வாயில போடு. திருப்பி போட்டுட்டியா? போட்டியா? துண்டு போட்டியா? எவ்வளவு போட்ட? அப்படிதான் பார்க்க முடியும். எவ்வளவு போட்ட? போடணும். பெருமாள் இது வந்த பேர இந்த பெருமாள் பாரு இந்த வேலை செய்யறேன். அவர்தான் வழிபடுற. வேற யாரும் எந்த சாமி நான் கும்பிடுறத விட்டுட்டேன். எங்க அப்பா தான் ஏழுமலையான் தான். போயிட்டேன் பசல. இதனாலதான் நிறைய உருவாக்கிறேன். நீங்க போயிட்டேன் பண்ணிட்ட பிரச்சனை போயிட்டு வீட்டா இருக்கு. என்ன பண்ணுது? என்ன பண்ணுதா? என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் 2 மாசமா ட்ரை பண்ணிட்டேன். டெய்லி உங்க இது யூடியூப்ல பார்த்துட்டே தான் இருப்பேன். மாத்திரை சாப்பிட்டு நல்லாவே அவரே உடம்பு இதெல்லாம் நெஞ்சு மாத்திரை போட்டு உடம்பெல்லாம் வலிக்குது. அவ்வளவுதானே எடுத்தா பாத்துருமா? அத கழுவிட்டா வருது கை வருதா? வருது நீ சொல்லுதா? இருக்கணும் பார்த்தா எங்க முடிச்சுதா? இல்ல மாத்திரை போட்ட நீ இப்ப இதுக்கு என்ன மாத்திரைக்கு நாங்க என்ன பண்ணுறதுன்னா இருக்குது? எப்படி இருக்கு? நாமத்தை நேரம் ஐயே இந்த நாமத்தை வாயில போடு. ஐயா எனக்கு எந்த உடம்புல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க மட்டும் பண்ணி தந்து ஐயா. எப்படி ஊத்துறதா? ஏன்னா ஒரு நேரம் விளக்கு விளக்கு இங்க வந்து நல்லா ஆயிடுச்சு. 12 வருஷமா ஆப்ரேஷன் பண்ணி வலியா இருந்தது. இப்போ இங்க வந்து ஒரு அரை மணி நேரத்துல வலி நல்லா ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. நல்லா வயிறார சாப்பாடை போட்டுட்டு
எங்களுக்கு ஒன்றும் காசு கீசு எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம இஷ்டப்பட்டு போடணும் காசு. நல்லாயிடுச்சு. நீங்களும் வாங்க, நல்லா உடம்பு முடியாதவங்க. எங்கள் அம்மாவுக்கு 17 வருஷமா ஆப்ரேஷன் பண்ணி கால் நல்லாவே ஆகலை. இங்கே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஆயிடுச்சு. சாப்பாடு போட்டு வயிறுமா இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா அன்பாகவும் பார்க்குறாங்க, நல்ல ஒரு இதுவாகவும் செய்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. நீங்கள் வந்து உடம்பு சரியாதவங்க இங்கே வந்து பாருங்கள், நல்லா ஆயிடும். நாங்கள் ரொம்ப நாள் கழித்து நாங்களே ட்ரை பண்ணி இப்போ தான் வந்திருக்கோம். வந்து பாருங்கள், நல்லாயிடும். நம்பிக்கையோடு வாங்க, நல்லாயிடும். அங்க போய் பாட்டிய நான் என்ன பண்ணு பார்த்தது அந்த அம்மாட்ட சொல்லுவீங்க போய். நல்லாதா தொடல நீ பாரு. சிக்கன் அடிச்சுங்க ஊர்ல வந்து நாங்கள் வச்சு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப தனியாவே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு தடவை தான் வந்தாங்க. இப்ப நான் 5 வாரம் கழிச்சு இப்பதான் வர முடியலைங்க என்னால. இப்பதான் வந்திருக்கு 5 வாரம் கழிச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரொம்ப கஷ்டப்படுறவங்க வரலாம், தப்பே இல்லைங்க. நல்லா சரிங்களா? என் வயசுக்கு இது வரது ரொம்ப பெரிய, என் வயசு வந்து பெருசு. அதுக்கு பின்னாடி கேட்டேன், அது வருது கேட்டேன். நாம போட்டா செமிக்கிட்டு போட்டு சாப்பிட சொல்லு. போடு அத்தா நீ குடுக்க திக்கிட்டு ஒண்ணு வராது வாங்கிட்டு சொல்லுங்க. முன்னாடி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இவர் கூட எல்லாமே இன்னைக்கு கறி கூட மீன் கூட முட்டை கூட எல்லாம் திங்குவாரு. சரிதா? இது போட்டு எல்லாமே சாப்பிட ஒண்ணு கலப்படாது. வேற என்ன பண்ணுது? உனக்கு இந்த அளவுக்கு பாராட்டி ஆசிரியர் யாரும் செலவு பண்ணீங்க? 5 லட்சம் செலவு பண்ணிக்காது. 5 லட்சம் செலவு பண்ணி முடியாது, நடக்க முடியாது, வராது. என்ன சினிமா தட்டுறது? சமாளி போடு. எதிரி எதிரிக்கலையா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் 5 லட்சம் செலவு பண்ணியாச்சுங்க. வந்து 2 டே வந்திருக்கிறேங்க, பரவாயில்லைங்க. இப்ப எந்த குறையிலும் நல்லா இருக்குங்க. அடுத்த டே வந்து சுத்தமா கிளியர் ஆயிருங்க, நம்பிக்கை இருக்குங்க கடவுள் மூலியம். இல்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கஷ்டப்படுறவங்க எல்லாம் வாங்க. 5 லட்சம் ரூபாய் செலவு வேண்டி 5 விஷயம் செலவு இல்லாம நல்லா ஆயிருச்சுங்க. வகுத்து வலிங்க, கை வலி, கால் வலி எல்லாம் நல்லா இருக்குங்க. நாங்க திருப்பூர்ல இருந்து வரோங்க. என்ன பண்ணுது? நடக்க முடியாது.
ஆதிரி போனீங்களா? சொன்னாங்க போ கூட போமா எந்திரி தனியே எந்திரிப்பா நடந்து போதப்பா இப்படி போட நடந்து போவாங்க நடந்து போ விட்டு பிடிக்காத பிடிக்காத நடந்து போ ஆள் வரல ஆள் நடந்து போங்க இப்படி வாமா எப்படி இருப்ப எப்படி இருக்கு போமா அட சொல்லமா நான் ஒரு மனிதன் அதனால கேக்குறேன் என்ன பண்ண சொல்ல முடியா ஊர்ல வரும்பா ஒருத்தக்கிட்ட அட்ரஸ் கேட்டேன் இதுமாதிரி சொன்னாங்க கேட்டேன் நான் 2 மாசம் ஆயிடுச்சு கேட்டோன்னு சரி போனோம் பார்த்தா தள்ளின்னு போயிடுச்சு எனக்கு இதான் நேரம் கூடி வந்தது எனக்கு வந்து சாமியை வந்து பார்க்கணும் ஐயா கிட்ட வந்து பார்க்கணும் வந்தேன் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல என் கால் வலி கை வலியும் பரவாயில்லப்பா ஊர்ல இருந்த மாதிரி நான் வந்து இப்போ வர ஆதி போய் பாக்கலையா என்ன சொன்னாங்க படிக்குதா இப்ப பாரு பாருங்க வாயில பேசுவேன் எங்க போச்சு 10 வயசு இல்லையா அவன எங்க போச்சு இல்லையா இருக்காமா உட்காரு அவள் சொல்லலாமா 10 வருஷம் ஆசிரியர் போனா ஒண்ணு முடியும் சொல்லிட்டு 10 வருஷமா எனக்கு கால் வலியா இருந்தது சாமி கிட்ட வந்தேன்னு தெரியும் டாக்டர் போய் பாத்தீங்களா? பார்த்து மாத்திரை மருந்துலாம் சாப்பிட சொன்னாங்க நிக்க வேணாம் சொன்னாங்க நிக்கிற வேலைதான் எனக்கு இப்ப வந்து சாமி கிட்ட வந்து சரியாச்சுங்களா? இது ஐயா உங்கள்ட்ட பணம் வாங்குறதா? இல்ல காசு எதுவுமே வாங்க 10 வருஷம் எவ்வளவு செலவு காசு வைக்க சும்மா டாக்டர் போவாங்க கவர்மெண்ட் டாக்டர் தான் போவோம் ஊசி போடுவாங்க இல்ல மருந்து மாத்திரை எங்க வரையா புதுவனார்பட்டை 10 வருஷமா போய் வழி தெரியல உட்காந்து எழுந்திக்க முடியாது இப்ப என்ன நம்பி எப்படி இருந்தீங்க நான் டாக்டரே திக்கு நாய் தூக்க முடியும் இதுல பார்த்தேன் செல்ல பாத்தீங்க காட்டீங்க என்னையே டாக்டரே நம்ம போய் என்ன நம்ம வீடு கட்டேன் அவ்வளவு நம்பிக்கை இருக்குதா பாரு வலிக்கிற பாருங்க எத்தனை வருஷம் வழி 10 வருஷம் வழி லைட்டா இருக்கலாம் அதெல்லாம் சொல்லியா நடந்து போய் பாருங்க அப்போ உனக்கு தோடவே இல்லை நீ நான் எப்படி வழி இல்லை உட்காரு 10 வருஷம் வழியா எங்க ஓட்டியும் தெரியல மேல வழி என்ன பண்ணுது படிக்கலாம் நாராயணா இந்த வீடியோ போறது மக்களுக்காக தான் போறது
இந்த வழி எடுக்கிறது ஓ வழி இல்லை, என்னோட வழி சொந்த வழியில் எடுத்துட்டு மக்களுக்காக. புரியுமா? அவங்க நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் பண்றேன். இந்த மாதிரி ஜென்ஸ் வராங்க, பேச்சு கேட்டு வர இந்த காலுக்கெல்லாம் அப்பதான் ஒண்ணு இருந்தாங்க. ஒண்ணு அண்ணன் இல்லையில உங்களை பொறுமையால கை வலிக்குதா? எங்க வலிக்குது? பாருங்க, எனக்கா சொல்லக்கூடாது. பரவாயில்லையா? பாருங்க போச்சா? எனக்கா சொல்லக்கூடாதியா? போயிடுச்சா? நடந்து போங்க, நடந்து போங்க, வேகமா போலாம். புதுவனார்பேட்டில வரேன். 10 வருஷமா இருக்கு இந்த கால் வலி. உட்காந்து எழுந்துக்க முடியாது என்னால. இப்போ இங்க வந்த அப்புறம் பரவாயில்ல, ஐயா பார்த்த அப்புறம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு போட்டாரு, என்னால முடிஞ்சது கொடுத்தாங்க. டாக்டர் நிறைய பேர் இல்ல ஊசி மருந்து போடுவாங்க, ஊசி போடுவாங்க. எந்த குணம் வர மாதிரி அந்த நேரத்துக்கு ஆகும், அதோட சரி. அப்ப பரவாயில்ல. நரம்பியல் போனேன், திருப்பி டாக்டர் ஊசி போட்டு வர சுரண்டா ஆயில் போட்டேன். இது மட்டும் இது மட்டுமா பாரு பாரு பரவாயில்லையா? டமாஸ் சொல்லியா முடியும் சொல்லியா? முடியுதா? வழி எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குது? பரவாயில்லையா? ஒன்னதான் சொன்னேன், அது நல்லா இந்த மாதிரி எண்ணம் வரணும். சொன்னது அல்லாத அந்த மாதிரி பண்ணுங்க, வழி போயிடும். எனக்கு தேடி வர வேண்டிய வேலை இல்லை. நீங்க சரினா பழைய அங்கே தான் வரணும். நான் ஒரு நாளைக்கு வாங்கி இன்னைக்கு போட்டு பழக்கமே கிடையாது. கீழே உட்காந்து சாடணும். சமா போட முடியாது, போட முடியாதா? பாருங்க போடலாம், போட வேஸ்ட் கீட்டு வாங்க. இந்த மாதிரி கால் வேணும் வேஸ்ட் கீட்டு வாங்க. வீடியோலே போட்டு வேஸ்ட் கீட்டு வாங்க, வேஸ்ட் கீட்டு வாங்க, வேஸ்ட் கட்ட மாட்டீங்க, பேன மாட்டேங்கிறீங்க. அப்ப என்ன ஒரு பேடு சகு படிக்கிறீங்க, தாய் கேன்சல் எடுக்க முடியும், தூங்க முடியாது. புரியுது? புரியுதா? உடனே முடியும். இன்னைக்கு எப்படி சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லு. பரவாயில்ல சார், 2 கை பண்றியா? இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கை வலிக்குதா? கை 2 முதுகு கை
ஐயோ திரும்ப எது போட்டு கையை போடு வரலையா வாய் வர சொல்லுங்க வரலையா உட்காரு நம்ம வீட்டுல பண்ணணும் என்ன ஏ சாப்பிட்டியா பாருங்க போதா வணக்கங்க நான் 8 வருஷமா மூட்டு வலி இருந்தது எங்கேயும் பார்த்தேன் சரியாகல இப்போ வந்து யூடியூப்ல வந்து பார்த்துட்டு ஐயா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு சரி வரலாம்னு சொல்லி வந்தேன் வந்து சரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி அன்னதானம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க நல்லா இருக்கு எனக்கு கை காலெல்லாம் ஆக்டிவேட்டாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி கிடையாது சார் எத்தனை வருஷமா வருஷமா இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ எவ்வளோ 8 வருஷமா இருக்கு 8 வருஷமா ஆப்ரேஷன் பண்ணிடா ஆபரேஷன் பண்ணணும் சரி என்ன சொன்னாங்க ஆபரேஷன் ஜவ்வு போயிருக்கு என்ன போச்சுனாங்க ஜவ்வு போயிருக்கு ஆபரேஷன் பண்ணணும் சரி எவ்வளவு ஆயிருக்கும் எவ்வளவு சொல்லி பார்க்கலாம் ஆபரேஷன் கிட்ட 8 லட்சம் ரூபாய் கேட்டாங்க கேட்டாங்களா நம்மளுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல இல்ல நான் என் ஜவ்வா வச்சு எவ்வளவு தர போறேன்னு தெரியல பாக்குறேன் இப்போ பாருங்க பாரு வழி இருக்கான்னு பாருங்கண்ணே ரெண்டு குழந்தை தான் இருக்கு இல்லையா 10 இருக்கான பாரியா பண்ணிருக்கா இருக்கா குழஞ்சிருக்கு குழஞ்சுதா கொண்ட கால கொண்ட இது ஓட்டும்பா ஓடுதா என்ன அவர் பேசலாம் எடுக்க முடியாது என்ன யாருக்குறது இப்படி அதை போட முடியாது நிறைய தான் எடுக்கிறது எங்க காணும் போதுமா வேற என்ன வேலை காணவனே ஏய் வேற என்ன வேணும் சாப்பிடுங்க இந்த மாதிரி வீட்டுல பண்ணுங்க ஒண்ணு தைரியமா இருங்க வாக்கிங் போற டெய்லி வாக்கி இப்ப நீங்க ஓட வரையவன ஏன் கேக்குறாங்க ஓட வரைய ஏன்னா நான் பண்ணல எனக்கு இறைவன் இருந்து அவருடைய சக்தியில நான் பண்றேன் அந்த வழி அவர் எடுக்கிறாரு இது வந்து ஓ வழி இல்ல இது என்னோட வழி சொல்லி மக்களுக்காக பண்றேன் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க அழுதுறாங்க அவங்க தண்ணியில தொடச்சு அனுப்பணும் கடகன்னு ஓடுங்க பாப்ப ஓடுங்க நடக்க நீ ஸ்பீடா என்ன சார் திருப்தியா இருக்குண்ணா பெட்ரோல் திரும்ப எங்க வச்சுக்கணும் 1 லட்சம் வாங்கிக்கிறேன் எனக்கு வேணா அவர் சொல்றது 7 லட்சம் தான் சொல்லுது 8 லட்சம் வேணா 1 லட்சம் அவர் என்ன முடியுமோ தருவதுக்கு தான் போதும் சரி விட்டு கல்லு போட்டு தண்ணி போட்டு சூடு பண்ணி கொண்டு கீரை வந்தீங்களா நல்லா சக்தி ஒழிக்குது 10-15 வருஷம் அதை தைக்கிறேன் ஒழிக்கிறா புரியலையா எத்தனை வருஷம் எங்க போனோம் அது நமக்கு ரிப்போர்ட் கம்ப்ளீட் மாதிரி கொடுப்பாரு நாராயணன்
போலாம் நீ பாருங்க அடுத்து போக வேமா இல்லையா நல்லா இதா இல்லையா முயலியா எதுல இது சொல்றியா இப்ப இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இருக்கா பாருங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல போச்சா உட்காரு வா உங்க வீட்டுல பண்ணுங்க திருப்தியா திருப்தியா இருக்கு அதான் பாருங்க இருக்காங்க நல்லா இருக்கு எனக்கா சொல்லக்கூடாது நல்லா இருக்குண்ணா நேற்றுக்கு யூடியூப்ல பார்த்தேன் ஐயாவோட ப்ரோக்ராமு. அதை பார்த்துட்டு நான் தாம்பரத்துலேருந்து வரேன். நல்ல பெயினோட வந்தேன். நல்ல பெயின் நல்லா ரிலீஃப் ஆகிடுச்சு. அவருக்கு ஐயா நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாரு. பணம் காசை ஒன்றும் கேட்கறது இல்லை அவர். நம்மளே எதை கிஃப்டாக கொடுக்குறது தான் உண்டு அவருக்கு. ரொம்ப நன்றி அவருக்கு, ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. திருப்பி வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த சாப்பாட்டுக்கு எது ஐயாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் நேற்றுல தான் எனக்கு 8 வருஷமா அந்த ப்ராப்ளம் இருக்குது, கால் ப்ராப்ளம் இருக்குது. நேற்றுக்கு யூடியூப் பார்த்துக்கிட்டு உடனடியாக ஒய்ஃப் தான் சொல்லிச்சு, இது மாதிரி போரூரில் வந்து இருக்குது, போயிட்டு வான்னு. ஆஸ்பத்திரியில் வந்து குரோம்பேட்டில் ஒரு ஆஸ்பத்திரி 8 லட்ச ரூபா கேட்டாங்க எனக்கு. நான் அதை பண்ணிக்கல, என்னால் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இல்லை. அப்புறம் தான் நான் டெய்லி மருந்து எடுத்துக்கிறேன். நேற்றுக்கு ஒய்ஃப் பார்த்து சொல்லதுக்கு அப்புறம் தான் போரூருக்கு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஐயாட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு இங்க வந்ததுல. எனக்கு ஐயாட்ட வந்து திருப்தியா இருக்கு எனக்கு. நல்லா பாரு நல்லா எடுத்துட்டியா பாரியா குறைஞ்சிருக்கு. நீ பாரு பாரு சீக்கிரம் பாரு நாயா போயா கை தொடாமே நான் பாடி கொடுத்துருவேன். கையெடு அதான் கீழே என்ன பண்ணிட்டேன் சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம், டீ டீ ஐயா டீ வேணுமா? இருக்கா டீ வேணும் சொல்ல டீ கொடுத்து சொல்றீங்க. எல்லாமே டீ சாப்பாடு வைத்தியம் எல்லாமே முடிஞ்சதுல எப்பயுமே ஏன்னு டீ அதான் அங்கதான் அடுத்து போ வேமா அடுத்து வேமா போ எப்படிங்க பரவாயில்லையா? ஓகே வீட்டுல போய் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா பண்ணிட்டு வசல் கொடுக்கணும். சரி என்ன வேணும் சாப்பிடுறது வாங்கி தரணும். அதான் தம்பி என்ன வேணும் போ வேறு போ போ சரி போ வேறு போ ஏ சாரி கொடு போ போன வாங்கி போ ஓடு ஆமா போயிடும் அதில் அப்படியே வேலை கேட்டு வரேன். தண்ணியா இருக்கு
என்னையா நான் மொத்தமாக வீடியோவில் போட்டுக்கிறேன். என்ன அது அப்போலேருந்து அதே இருக்கும் 3/4 குறைக்குன்னு சொல்லிக்கிறேன். என்ன தெரியுமா 3/4 குறை 1/4 இருக்கும். வீட்டுல நீங்க தான் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலயும் வீடியோ போடணும். பக்கத்துலயும் போற வீடியோவை அவங்க இருக்கதான் செய்யும். எங்கேயும் எடுக்க மாட்டாங்க. அது ஒரே இடத்துல உண்ட மாதிரி அதெல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நாம போடுங்க. நான் இன்ட்ரோதான் கிடைச்சேன். தண்ணி 4 மணிக்கு கிடையாது. தண்ணி சாப்பிடுங்களா? தண்ணி தான். இங்கடா தம்பி இதோ இங்க வா. சரி இதை கொடுத்துட்டாங்க. குட்டாச்சி தம்பி ரத்தம் கட்டின மாதிரி கடிச்சு எடுத்துக்கிறேன். அவன் பக்கம் தீர்வு இல்ல, எல்லாத்தையும் எடுத்தாதான் நீங்க விழிப்பாக ஆக மாட்டீங்க. இப்ப பாருங்க எப்படி வலி இல்ல வலி இல்ல இருக்கா போய் கேட்கும் போது வீடியோ போயிடுச்சு. என் வீடும் போயிருக்கோம். உன் வீடு போக காலம் மட்டும் எடுத்து எல்லாம் வழி கடிச்சுப்ப. நீ போச்சா திட்டா வீட்டுல போட்டு எண்ணெய் போட்டு ஊறி விட்டு திருவேற்காட்டுல இருந்து வரேன். வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். மூட்டு வலி 2 வருஷமா இருந்தது. வந்த ஐயா கிட்ட வந்தோம். ஒரு 5 நிமிஷத்துல சரி பண்ணிட்டாரு. பிரச்சனையே இல்லை. மேலுக்கு ஹாஸ்பிட்டல்ல 2 வருஷம் பார்த்தேன். ஒன்றும் செட் ஆகல. இங்க வந்த பிறகு சரியாயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் இல்லை. அன்னதானம் சாப்பிட்டு நாங்க திருப்தியா வீட்டுக்கு பார்த்துட்டு போட்டோம். வலி குறைஞ்சிருச்சு ஐயா. நன்றி, வணக்கம். வயசு போன எப்படி இருக்கு நீங்க கேட்கிறேன். நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கு. கையெழு வழி போகணும். அவங்கள்ட்ட வழி வராது. கரெக்டாக வரணும். அப்படியே குடிச்சு
நீ சரியில் தண்ணி சாப்பாடு விட கொடுத்த கதை கூட்டி சாப்பாடு சாப்பிட்டா வேலைக்கு போயிட்டு போ படிக்க போக சொல்லிட்டேன். சாப்பிட்டு சாப்பிட மாட்டியா? சாப்பிட வைத்தியம் பண்ணி பண்ண மாட்டேன். வாய்க்கால் சொல்லு நீ நல்லா இருக்குமா இருப்பதா? அன்னைக்கு மேரேஜ் போகணும், அங்கே போன மாமியார் சொல்ல நாத்தனா சொல்ல வீட்டுக்கு நல்லா சொல்ல சமாளிக்கணும்ல, அப்ப சாப்பிடணும்ல. இது சொல்லிட்டாரு நீங்க ஒரு வாரம் ஒவ்வொருத்தரும் கூட்டுவாரு நல்லது. ஆனா சொன்ன சாப்பிட்டு சாப்பிட மாட்டேங்குது. தங்கச்சி பொண்ணு அழுகுது. சம்பாதிப்பு என்ன பண்ணுவோம்? தங்கச்சி பொண்ணு ஒண்ணுமே இல்லை. சாப்பிடவே மாட்டேங்குது. பலபடி சொல்லி சாப்பிட வைத்தாங்க சாப்பிட மாட்டேங்குது. அது நீங்க தெரியல. இப்போ உட்காந்து விளையாடிக்கிற மாதிரி இது நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட போறேன் நான் வரேன். அப்படியா? அவளே பண்ண பண்ணாதது பண்ணிதான் கேட்டு வந்தாங்க. சோறு என்ன பாப்பா? அது எத்தனை மணிக்கு காலம் முன்னாடியே காய்ச்சிடு. வெளியே நிக்கிறேன் பாத்துறேன். நான் வந்து சோறு நான் போட்டு நான் பிளான் பண்ணிடுறேன். விடவே விடாத நான் பாத்துறேன். அது நடக்க வேணா முடியல. வேதத்துக்கு படி ஏற மாட்டேங்குது. உண்மை இல்லையா உங்களுக்கு? ஒரு கோவம் மட்டும் வந்துருக்கு. கோவம் நிறைய கோவம். கோவம் நல்லா சாப்பிடணும். அவங்க செஞ்சு போன கூட வாங்கி கொடுங்க. லாபரேட் வந்து கறி கொடுங்க. கேட்கணும் கழுத்துல இருக்கு முதலீடு. சாப்பிடு. அது ஒண்ணு ரெடி பண்ணிக்குதா? துணி ஆமா தலை துணி தான். சிக்கன் பார்த்தா வீட்டுல போயிட்டு என்ன போட்டு என்ன வீட்டுல போட்டு உரி விடு சாமி போன் பண்றேன் நீ. ஆமா ஸ்கூல் அனுப்பாத லாக் பண்ணு வர. நீ சாப்பிடணும் தெரியுதா? எல்லாரும் நல்லா இருக்கிறதா? அப்ப 4 இட்லி திங்க கூடாது, 3 இட்லி திங்க கூடாதா? 2 தோசை திங்க கூடாதா? சொல்லுட்டே சாப்பிடு. வேற ஒண்ணு நானு இங்கயா பாரு எங்குது காரத்தை இருக்கானு இருக்கான்னு பாக்க சொன்னேன். அதை சொல்லுங்க முதல்ல. வீட்டுல போட்டு இதெல்லாம் நான் என்ன விட முடியாது. நீ என்ன பண்ற காலையில் வீட்டுல ஜாக்கெட் கட்டிட்டு குட்டி பொண்ணு இல்ல ஏமா கண்டதே கூட தைக்க போகுது. பார்த்தா போச்சா வேணும் கைக்கு வர மாட்டேங்குது. என்னையா பண்ணலாம்? அப்படியே வலிக்கு திரும்ப முடியா? திரும்ப முடியாது. கை எப்படி வந்து திரும்ப முடியாது? நரம்பு சின்ன ஆபரேஷன் பண்ணிருக்கனால அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். அவங்க செய்ய சொன்னா செய்ய மாட்டாங்க. பயப்படுறாங்க. கொஞ்சம் கூட வணக்கத்துக்கே வரல. பாரு வழியா சொல்லு சொல்லுதா போதுமா? ரைட். குடி நல்லா சாப்பிடணும். வயசுக்கு நல்லா சாப்பிடணும். மூஞ்சியே வாங்கி போய் அப்படி இந்த வயசு போடணும் தெரிஞ்சுக்க. கண்ணாடி பாரு மூஞ்சி எப்படி சொல்லணும் தெரியா?
சொன்னா நம்மள என்ன கோவமா நீங்க தான் சொல்றீங்க கோவம் இருக்குது கோவமா படுத்துக்க நம்ம எதனா சொன்னா எதனா அதுக்கு பயப்படுறது வேற என்ன செஞ்சு சரி இப்படி சாப்பிடு சொல்லுங்க சரி அப்ப அப்படியே இருந்தா நீங்க வாங்க இல்லை நிமிந்து நைட்ல பயங்கரமா இன்னும் இல்லையா ஒரு அன்பு கவிதை வச்சிருச்சுனா இல்லையா அது என்ன காசு அது பாருங்க எனக்கு சொல்லக்கூடாது எப்படி இருக்கு இல்ல பரவாயில்லையா நசபாக்கத்துல இருந்து வரேன். கொஞ்ச நாள் நம்மளுக்கு இந்த ஸ்டமக் பெயின் கொஞ்ச நாள் இருந்தது. ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன். அதெல்லாம் கொஞ்சம் மாத்திரை மருந்து இதெல்லாம் அப்படியே போய்கிட்டே தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஐயாவை பார்க்கலான்னு போறோம் யூடியூப்ல பார்த்துட்டு வந்தேன். வந்து கொஞ்சம் பரவாயில்ல, முக்கால்வாசி டவுன் ஆயிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கியூர் ஆயிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாரும் பார்த்து பயன்படுங்க. இல்ல பணம்லாம் எதுவும் வாங்குறது கிடையாது. அதெல்லாம் நம்மளா இஷ்டப்பட்டு அதனா கொடுக்கறது தான். அன்னதானம்லாம் செலவுக்கு நம்ம பார்த்து நம்மள பண்ணிக்க வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, அன்னதானம் போட்டாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு என்ன சாதம் இது சொல்ற லெமன் சாதம் லெமன் சாதம் கணேசன் கணேசன் வர கேமரா பார்த்துருவேன் போனச்சு பிடியா என்னத்த சொல்றது மனுஷனுக்கும். இப்போ எலுமிச்சம் சும்மா அது பிறகு அவங்க வலிக்க வருது.
அதே மாதிரியும் போட்டு நல்ல அமாவாசை பவர் நீக்கீதிகள் இந்த மாதிரி நாமத்தை போட்டு நல்லா அழுத்தி இழு எடுத்துக்கிற போட்டு சரியா? சரி. எப்படி தெரியுதுங்க? வித்தியாசமா இருக்கு. நம்ம வித்தியாசமா இருக்கு. ஆனா எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 10 வருஷம் இது பாத்தீங்களா? வழி பாத்தீங்களா? நமக்கு தெய்வம் வந்து நம்ம கர்ம மாடல் தெய்வம் செய்து ஹலோ ஹலோ ஸ்பீல் பண்ணுவாங்க. ஸ்பீல் பண்ணுவாங்க. ஸ்பீல் பண்ணுவாங்க. உட்காருங்க. ஸ்பீல் பண்ணுங்க. உட்காருங்க. வழி எடுத்து கையில வலி இருக்கான்னு கேட்காங்கம்மா. தோள்பட்டு எங்க வலிக்குன்னு சொல்லுங்க. வலி குறைஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. வழி கொஞ்சம் குறைஞ்சிட்டா குறையவா போதுமா? கத்தி படாம போனா நான் செவ்வாய் குறைஞ்சிருக்காமா? போதுமா? எப்படி இருக்குமா? கை தூக்குங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கம்மா. லெஃப்ட் ஃபுல்லா அப்படி தூக்குங்க. இந்த தூக்குங்க. அவர் சொல்லுங்க. அவர் தூக்க முடியுமாமா? பண்ணுங்க. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. கை தூக்குறாங்களாம். இங்கிருந்து கொஞ்சம் ஆவடி இருந்தா தண்ணி கறந்துட்டு பெரிய அமெரிக்கா அம்மா தாய்க்குளம் பரவாயில்லையா? அதோ பரவாயில்லையாமா? போதுல பரவாயில்ல. நாங்க பாருப்ப பொம்மை வலி முன்னது இருக்காங்க. பார்த்துட்டேன் மாமா நானு. இப்ப என்ன சொன்னாங்க? இப்ப என்ன சொன்னாங்க? என்ன போட்டு முடிவிட்டு லேசா ரொம்ப வர லேசா என்ன சொல்லிட்டு சூழ்நிலை இருக்குல்ல அழுப்பு போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு உதவி பண்ணுங்க. திருப்தியா இருக்காக்கா? திருப்தியா இருக்கா? ஐயா திருப்தியா இருக்கா அவளுக்கு? இதை எண்ணெய் வச்சு தடவைங்களா? தடவிட்டு உப்பு தண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் ஒத்தம் கொடுப்பீங்களா? நான் எடுத்துட்டு வரேன். குறைஞ்சிட்டா நம்பிக்கையா மேல பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? என்ன பண்ணுது? ஆஸ்பத்திரி செக் பண்ணீங்களா? ஆஸ்பத்திரிலாம் போனா அது இதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு மாத்திரை சாப்பிட்டா ஒத்துக்கிறாது. அதனால மத்தியானம் என்ன பண்ணது போகல. வயிறு அடைச்ச மாதிரி ஒரு தோசை 2 தோசை தான் சாப்பிட்டேன். 2 தோசை தான் சாப்பிட முடியாது. இங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா உட்கார முடியாது. நான் சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டு உட்காந்து நான் சரி பண்ணி போறேன். இப்ப என்ன பண்ணுது இப்ப சொல்லு. எல்லா பக்கமும் உடம்பு இல்லம்மா இப்ப நெஞ்சு சாப்பாடு இப்ப என்ன பண்ணுது இருக்கா? இப்ப நான் கேட்கறது மட்டும் மேல பண்ணுங்க.
வச்சிருமா வச்சிருவா ஒட்டினாலும் தின்னு செமிக்கணும் பயந்துலாம் போடக்கூடாது தெரிஞ்சுக்க வாங்கட்டு அந்த பயப்படுற வழியில நம்ம இருக்கக்கூடாது என்னன்னா பயப்படணுமா நம்ம இப்போ சேதம் நம்ம அவ்வளோ மாதிரி பயப்படக்கூடாது சரி என்னாச்சு போயிருக்கேன் பயிர் கையெழுமா மூச்சு இழுத்து விட்டு பாருங்க இடுப்பில் அப்புறம் பார்த்துக்கலாம் மூச்சு பிடியா இருக்க பாருங்க இடுப்பில் அடுத்து வர்றாங்க மூச்சு பிரியா இருக்கு அதை சொல்லுங்க கல்லு மாதிரி அப்புறம் பாத்துக்கலாம் மூச்சு பிரியா இருக்கு அதை சொல்லுங்க வேற எங்க எங்க அடிக்கிறோம் இப்ப வலிக்குதா அப்படி பாருங்க பெருக்கான பாருங்க போயிச்சா வேணா சொல்லுங்க திரும்ப நாராயணா எங்க அடிக்குமா கையில் கையில் இப்ப பாருங்க இல்லையா அங்க நான் சொல்லு பாரு போச்சா குடிய சொல்லலாமா குடிய கொஞ்சம் நமக்கு வீட்டுல பண்ண நடக்கா பசங்க விட்டு நல்லா தேய்ச்சி குந்தி சொத்தம் கொடுங்க குனி 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 குனிமா நல்லா பாருங்க போயிச்சா இப்படி எனக்கு பண்ண போட்டுமா குடிக்கிறது பண்ண போட்டுக்கிறேன் சொல்லல குடிங்க குடிங்க. வணக்கம், நான் வந்து கிண்டில இருந்து வரேன். எங்க அம்மாவுக்கு சர்ஜரி சொல்லியிருக்காங்க ஷோல்டர் ப்ராப்ளம்னால. நான் இப்போ ஐயாட்ட வந்து இப்போ இது பண்ணேன், வேண்டுகோள் கொடுத்தேன். ஃபோன்ல தான் எங்க அம்மா கூட்டு வரணும்னு நினைச்ச அம்மால வர முடியல. ஃபோன்ல தான் பேசி இப்போ இது பண்ணாரு. இப்போ அம்மாவுக்கு ரொம்ப பரவாயில்ல, வலி ஏதோ ஒரு பரவாயில்ல குறைஞ்சிருக்கு. நான் எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன், இங்க வந்து ஐயாவை வந்து வணங்கிட்டு போங்க. ரொம்ப நாள் இந்த வலி எல்லாமே அவர் தீர்த்து வைக்காரு. கேட்டாலே கொஞ்சம் நாளை லேட்டா பார்த்து சொல்லுங்க. கேட்டு போகன்றக்காண்டி வெயிட் பண்றான். வந்துட்டாங்க அதை சொல்ற சண்டை சித்திரம் சொல்றேன். ஏன்னா அவன் அந்த அவர் பேராண்டியோட விளாண்டுக்கிட்டு இருக்காமா, ஃபிட்டாயிக்காமா, விளாண்டுக்கிட்டு இருக்காச்சா. சரி என்ன சொல்லுங்க, இன்னும் சீக்கிரம் பாத்துட்டாங்க. சண்டை சித்திரம் வீட்டுல இருக்கு, அவங்க சொல்லு அப்படின்னு. முட்டையிலேயே பண்ணீங்களா? சரி இப்ப பாருங்க பாருங்க, முக்கிய வழிதான் காட்டி இடுப்பு போயிட்டே. முக்கிய வழிகள் பாருங்க, முக்கிய வழிகள் பாருங்க. பரவாயில்லையா? சொல்லுங்க, பரவாயில்லையாங்க பாடம் சொல்லலாமா?
என்னம்மா அதான் சொல்லிட்டேன். வேற என்ன வலிக்குது? எங்க வலிக்குது? குடி 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 திரும்ப குடித்தா குடி. இதுக்கு எத்தனை வேலை வேடிக்கை பார்த்த? குடித்தா வீட்டுக்கு மாதிரி பண்ணணுதா? பரவாயில்லையா? வீட்டுக்கு மாதிரி பண்ணணும். வேற என்ன? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் வலி, முட்டி வலி, உடம்பு வலி. எவ்வளவு நாளா இருந்தது? 2 வருஷமா. இப்போ இப்ப பரவாயில்ல. போனேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் போனேன். அதனால ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்பதான் கொஞ்சம் நல்லா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டேன். எத்தனை சாப்பிட்ட? இதெல்லாம் வந்து ஒரு 6 மாசம். அப்புறம் வேற என்ன? அப்புறம் வந்து நைட்டு தூக்க கால் வலி எத்தனை சாப்பிடுது? நரம்பு அதான் எவ்வளவு நாள் வழி எல்லாம் நான் பார்த்தேன். ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்குமா? காலை சொல்லலாமா? காட்டுங்க பார்த்தேன் காலை தேசிட்டு அதான் என்னதா சொல்லுமா சந்தோஷமா? நைட்டு தூக்கத்துல உடம்புல வந்து அந்த வெயில் அத்தனையே இழுக்கிற மாதிரி இருக்கு. வராது வந்தேன் போடி எதுன்னு நினைக்காதீங்க. ஓசனை கொஞ்சம் பண்றீங்க, அந்த ஓசனையை மட்டும் கொஞ்சம் போடுங்க. சரிங்களா? ஐயா நாகர்கோவில் சாமி தோப்புல இருந்து வந்திருக்கிறேன். இங்க ஐயா பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். யூடியூப்ல ரெகுலரா பார்த்துட்டு இருக்கேன். வந்தோன்னா ஐயா சாப்பாடுலாம் கொடுத்து நல்லபடியா அன்னம்லாம் கொடுத்து நல்லா உபசரிச்சாங்க. எல்லா மக்களையும் ஒன்று போல பார்த்துட்டு இருக்காங்க. எங்க சகோதரிக்காக வந்திருக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்க உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. அதனால ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் ஐயாவுடைய பணிகள் தொடரணும். மக்கள் நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் இருக்கிறாங்க. நல்லபடியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணிகள் மேலும் தொடரணும். ஐயாவுக்கு இடங்களும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பெருசாக எல்லாரும் கொஞ்சம் மக்களை கொஞ்சம் உதவி செஞ்சாங்கன்னா ஐயா மேலும் மேலும் கொஞ்சம் மக்களுக்கு என்ன உதவி. உடம்பு ஃபுல்லாக பயங்கரமான ஒரு வலியோடு வந்தேன் நான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வந்தோம். வந்த நேரம் பயங்கர பசியாக இருந்து இங்கே கூட்டத்தை பார்த்தேன். இங்கே பசிதே என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இங்கே சாப்பாடு கொடுத்தாங்க. கடவுளுக்கு நன்றி சொன்னேன் அந்த பசிக்கு. அப்புறம் வந்து இப்போ ஐயா வந்து எனக்கு உடம்பு வலிக்கு வந்து ஆயில் போட்டு தடவி விட்டாங்க. இப்போ நல்லா இருக்கேன். இன்னும் நான் வரணும்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு பரிபூர்ண சுகத்தை ஐயா கொடுக்கணும். இதே என்ன மாதிரி பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க நிறைய வருஷம் இருந்து அவங்க உதவி செய்யணும். நல்லா பாருமா பாருங்க. வழியில வந்து குறைஞ்சது.
நல்லா கமத்தா பாத்தீங்களா கடு குறைஞ்சா பாத்துக்கலாம்